பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் ஏன் மலர் மருத்துவம் படிக்கணும்? நிறைய பேருடைய கேள்வி, நான் ஏங்க மலர் மருத்துவம் படிக்கணும்? அதுதான் நெட்லயே எல்லாமே இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணாலே ஒவ்வொரு மலர் மருந்துகள் பேரை போட்டு அந்த மலர் மருந்துகளுடைய யூசேஜ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா, நீங்களே ஒரு தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம் ஏதோ ஒரு ஃபீல்டுல. நீங்க அதை ஒரு பப்ளிசிட்டி பண்றீங்க, ஒரு விளம்பரம் பண்றீங்க, ஒரு அட்வர்டைஸ் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய ஜென்ரலா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும்தான் போட முடியும். யூனிக் அப்படின்றது ஒரு சிலது இருக்கும், அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லி தர மாட்டோம் இல்லையா? ஒரு வகுப்பாக நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். கூகுள்ல பாக்குற இல்ல நிறைய புக்கில் படிக்கிறோம் அப்படின்னா, நாம நீச்சல் கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். புக்கை பார்த்து நம்ம நீச்சல் கத்துக்க முடியுமா? நீச்சல் கத்துப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஆனா பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது வேணும். அதே மாதிரி தாங்க மலர் மருத்துவம்னு மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் அதுல யாரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட நீங்க நேரடியாகவோ ஆன்லைன்லயோ ஒரு வகுப்பு அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாமே விளக்கமா சொல்லி தருவாங்க. மலர் மருத்துவம் அது போலதான். எந்தெந்த மலர்களை எந்த சமயத்துல நம்ம எடுக்கலாம், எந்த மலரை எந்த மலர்களோட சேர்த்து எடுக்கும் போது நமக்கு உடனடியாக நாம் விரும்பக்கூடிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத வகுப்பா சொல்லி கொடுக்கும் போது நம்ம நிறைய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட நம்மளால சொல்லி கொடுக்க முடியும். அப்போ நமக்கு அதை பயன்படுத்துற விதமும் மிக தெளிவாக தெரியும். இல்லைன்னா நம்மள கூகுள்ல படிச்சுட்டு இல்ல ஏதாவது புக்கு வாங்கி படிச்சுட்டு எனக்கு நடக்கவே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மலர் மருத்துவம் குறித்து நாங்க வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பேச வேண்டும், மலர் மருத்துவத்துல ஏதாவது ஒரு மலர் பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அந்த ஒரு மலரை பற்றி நம்ம பேசுவோம். எங்களுடைய வகுப்புகள் திருச்சி, சென்னை, சேலம், மதுரை, கோயம்புத்தூர் எல்லா இடங்களிலும் நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது. இந்த அருமையான வாய்ப்பை தந்தருள் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.